ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து கிருபையாக நம்மை நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட மனம் திரும்ப வேண்டியவர்கள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு அவர் பிரசங்கிக்கிற போது மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படி சொன்னார். எல்லாரையும் மனம் திரும்பும்படியாக அழைத்தார். பாவத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, இந்த உலக காரியத்திலிருந்து முழுமையாக மனம் திரும்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரலோகத்துக்கு நேரான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, தேவனுக்காகவே வாழும்படியாக தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு அநேகர் மனம் திரும்புகிறார்கள். நல்ல காரியம். ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார். இது உலக அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல காரியம். நாம ஒன்றை நினைத்துக் கொள்கிறோம், பாவிகள் மட்டும்தான் சரியா மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லதுதான், சரிதான். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களும் மனம் திரும்பினவர்களும் கூட முழுமையாய் மனம் திரும்ப வேண்டிய காலகட்டம். அதை நாம் வேதத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் மனம் திரும்பினவர் தான், ரட்சிக்கப்பட்டவர் தான், தேவ சமூகத்தில் நின்றவர் தான், தேவனுடைய வாயாக இருந்து பயன்பட்டவர், அநேக ஊழியங்களை செய்தவர். ஆனா ஒரு நாளிலே இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய மன திரும்புதலை, மன மாற்றத்தை உணராதபடி அவர் கடந்து போனார். பாருங்க, அந்த யோனா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும்போது இவர் மட்டுமல்ல, இதை போல அந்த கடைசி நாட்களில், கடைசி காலத்தில் அநேகர் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பை, அந்த மனம் திரும்புதலை காத்து கொள்ளல. அப்படி இவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவரு அந்த மனம் திரும்புதலை, இன்னும் கர்த்தரை முழுமையாக உணர்ந்து ருசித்து செயல்படாத அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு போகும்படியாய், அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி தேவ அழைப்பை பெறுகிறார், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார், நினிவேக்கு போகும்படியாக கர்த்தர் சொல்றாங்க. ஆனால் அவர் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவ சமூகத்தை விட்டு விலகி, அதன் கடைசி பகுதி சொல்கிறது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. முதல்ல என்ன நடக்குது? ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தேவ சத்தம் கேட்ட மாத்திரத்தில் அவருடைய சமூகத்தை விட்டு விலகும்படியாய் அவர் கடந்து போகிறார். தேவனோடு பேச விரும்பல, தேவ சத்தத்தை கேட்க விரும்பல.
அது மட்டுமல்ல, தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற மனசு இல்லை. இதனால அப்படியே சமூகத்தை விட்டு விலகி போகிறார். இன்னைக்கு அநேகர் அதுதான். விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், இன்னும் மேலான அனுபவம் தீர்க்கதரிசியா கூட இருக்கலாம். தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறார்கள். தேவனோடு பேச இடம் கொடுக்கல, தேவனோடு உறவாட இடம் கொடுக்கல, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை, அவரை விட்டு விலகி போகிறார்கள். அதனால்தான் அவர்கள் இன்னும் மனம் திரும்பணும். அதனால்தான் ஒரு மனமாற்றம் தேவை. தேவ அழைப்பை பெற்றவர்கள் தேவ சமூகத்தில் அமரணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அதை விட்டு விலகும் போது நம்முடைய அழைப்பு நிறைவேறாது. அநேகரை பார்க்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறாங்க, ஒரு ஆலயத்தில் போறாங்க, ஆண்டவர் அவங்களை ரட்சிக்கிறாரு, தொடர்ச்சியா அவர்களோடு பேசும்போது மனசு இல்லை. பாவத்தை மன்னிச்சு அவங்களை ரட்சித்துட்டாரு, ரட்சிப்பை கூட வாங்கிடுவாங்க, ஞானசான அபிஷேகம் எல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா தொடர்ச்சியா தேவன் பேசும்போது இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி சமூகத்தை விட்டு விலகிடுவாங்க. இன்னும் சொல்ற, அந்த சபையை விட்டே விலகிடுவாங்க. செய்தியை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டோடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி விலகி போனீங்களா, மனம் திரும்பிடுவேன். பாருங்க, அந்த யோனா தேவனோடு பேசுனா அவருடைய காரியங்களை சொல்லுவாரு, செய்யணும். இதனால அவருடைய சமூகத்தை விட்டே ஓடி போகிறான். தேவ சமூகத்தில் நாம் அமரும் போது ஒவ்வொரு நாளும் புது புது காரியத்தை சொல்லுவாங்க. இதை செய்யணும், நீ என்ன பண்ணணும், இப்படி நடக்கணும், இப்படி வாழணும் சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படியணும். இல்லை, நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் தீர்க்கதரிசியா கூட மாறிட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், அதை தேவன் விரும்பல. இவர் அதற்கு கீழ்ப்படியாம தேவ சமூகத்தை விட்டே ஓடி போறார். எங்க போயாவது தப்பிடணும், அவருக்கு சத்தம் கேட்க கூடாது, அப்படி ஆலோசனை எனக்கு வேண்டாம், அவரு சொன்னதை நான் செய்ய தயாரா இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவ சமூகத்தை புறக்கணித்தீர்களோ? எதனால? உபதேசம் ரொம்ப கடினமா இருக்குங்க, அவங்க சொல்ற காரியத்தை நான் செய்ய முடியாது. எனக்கு எவ்வளவு காரியம் இந்த உலகத்தில் இருக்கு, அதை விட்டுட்டு அதெல்லாம் நான் செய்ய முடியுமா? ஏதோ ஒண்ணு சொல்லி இன்னைக்கு தேவனையோடு இல்லாம விலகி நிக்கிறீங்களா? இல்ல இல்ல, இதோட நான் அங்க போனா, அந்த சபைக்கு போனா நான் பெரிய ஆளா இருப்பேன், இருக்கவே முடியாது. நீ தேவனோடு இருக்கிற வரைக்கும் தான் நீ பெரிய ஆளு. தேவன் உன்னோடு இல்லைன்னா நிச்சயமா ஒரு சின்ன காரியத்தை கூட உன்னால செய்ய முடியாது, நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அப்ப முக்கியம் கர்த்தர் தான். தேவனை விட்டு விலகி ஓடாத, அப்படி சமூகத்தை விட்டு விலகி ஓடாத, அவருடைய சமூகத்திலே நித்தம் நித்தம் காத்திருக்கணும். இந்த மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். மனம் திரும்பணும், தேவ சமூகத்துக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பணும். பாருங்க, முதல் காரியம் பார்த்தோம், அப்படி சமூகத்தை விட்டு ஓடி
கீழ்ப்படியாமல் இருந்ததுனால பாருங்க, இந்த யோனா தன்னுடைய ஊழியத்தை தன்னை காத்துக்கொள்ள முடியல. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டியவர்கள். இரண்டாவது, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நித்திரை பண்ணுகிறது என்ன? அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, அவன் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி அயர்ந்த நித்திரை பண்ணினான். மனம் திரும்ப வேண்டியவர்கள் யாரு? அயர்ந்த நித்திரை. என்னெல்லாமோ நடக்குதுங்க. கடல் கொந்தளிக்குது, அந்த படகு அங்கேயும் இவனை புரட்டி போடுது, ஆனாலும் எழும்பல. அயர்ந்த நித்திரை. தேவனை அறிந்தவன், தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவன், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தூங்கக்கூடாது. நடு ராத்திரியிலும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆனா பிரச்சனை இவ்வளவு வந்த போதும் இவன் அசையல. அயர்ந்த நித்திரை. 6ஆம் வசனம் சொல்லுது, மாலுமி அவனிடத்தில் வந்து, அப்பா எழுந்து ஜெபம் பண்ணு, வேண்டுதல் பண்ணு, பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை, ஒரு தீர்க்கதரிசி தனக்கல்ல மற்றவர்களுக்கு, தேசத்தாருக்கு பிரச்சனை வரும்போது திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டியவன். தூங்குறாங்க, அவங்களுக்கு தானே, எங்களுக்கு என்ன? நாம கூட அந்த நிலைமையில் இருக்கிறோமா? அவங்களுக்கு தானே பிரச்சனை, அடுத்த வீட்டுக்காரருக்கு தானே பிரச்சனை, ஏன் அடுத்த நாட்டுக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறீங்களா? மனம் திரும்பிடுங்க. நான் மனம் திரும்ப வேண்டியவர்கள். பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அவன் கண்டுக்கவே இல்லை. பாருங்க, 3வது நடந்த சம்பவம் தான் ஆச்சரியமான சம்பவம். அந்த இக்கட்டான நேரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், எல்லாரையும் ஜெபிக்க தூண்ட வேண்டியவன் இந்த தீர்க்கதரிசி. நீங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு அமைதலை தருவாரு. சொல்ல வேண்டியவர். ஆனா அவருக்கு அந்த மாலுமி சொல்லுகிற அளவுல தரம் தாழ்ந்து போனார். ஜப ஜீவிதத்தை விட்டுவிட்டார், விசுவாசத்தை விட்டுவிட்டார். அன்பு சகோதரா சகோதரி, நீ அநேகரை தூண்டுகிற கருவியாக தான் அழைச்சார். நீ இன்னைக்கு பின்மாறி இருக்கிற, அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப, ஜப ஜீவிதத்தை கொண்டு கூட அவர்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். ஆனா இன்னைக்கு நம்மையே யாராவது ஒருவர் தூண்டுகிற அளவில் நாம் பின்மாறி போனோம், மனம் திரும்புதலை புறக்கணித்து விட்டோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நாம மனம் திரும்பணும், நாம மனம் திரும்பணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். 4வதாக ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் நீங்க வாசிங்கன்னா, நீங்க என்ன எடுத்து இந்த சமுத்திரத்தில் போடுவேன்னு சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் வாழ்ந்தது போதும், ஏன்னா மரித்து போகிறேன். அந்த அளவு கடல் கொந்தளிக்குதுங்க. கடைசியில் சீட்டு போட்டு பார்க்குறாங்க, அதுலேயும் இவருக்கு பேர் தான் வருது. பாருங்க, அவரால் மறைந்திருக்க முடியல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, தேவனை விட்டு விலகி எங்க போனாலும்
தேவ சமூகத்தை விட்டு விலகி எங்க போனாலும் நம்மை மறைத்து கொள்ள முடியாது. அதுக்கு உதாரணம் தான் இங்க இருக்கு. முதலாவது, எத்தனையோ கப்பல்ல அவர் பயணம் செய்திருப்பாரு, அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போன போது சமுத்திரம் கொந்தளித்தது. இரண்டாவதாக, இவர் கப்பலுக்கு அடித்தளத்தில் போய் இருந்தா யாருக்கும் தெரியாது அப்படிதான் நினைச்சாரு. சீட்டு போட்டு பார்த்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி நீ எந்த இடத்துல போனாலும், இல்லை நான் குட்டி சபையில தான் இருந்தேன், இப்ப பெரிய சபையில இருக்கிறேன்னு சொன்னாலும் அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்வார். உன்னை தனியா தூக்குவார். உன் நிமித்தமாய் உன் குடும்பத்திலே நீ போகிற வருடத்திலே ஒரு இடத்திலே ஒரு கொந்தளிப்பு உண்டாகும். நீ எவ்வளவுதான் மறைச்சாலும் சீட்டு போட்டு தூக்கிடுவாங்க. பாருங்க, இந்த மனுஷன் இப்ப சொல்றாரு, நான் கடல்ல போட்டிருக்கேன், நான் சாகுறேன். அப்போ இந்த கடல் கொந்தளிப்பு அமைதலாயிரும். பாருங்க, சாக துணிந்தார். தேவனை விட்டு விலகிற போது ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டிய நாம சாவை நோக்கி, அழிவை நோக்கி போகிற ஒரு பயணம். ஆனபடிகள் தான் பைபிள் சொல்லுது, முழுமையான ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மனம் திரும்புதல் சரியா இல்லைன்னா நிச்சயமா நீங்களோ நானோ நிக்க முடியாது. பாருங்க, அந்த 5வது காரியம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஜெபம் பண்றார். இது சரியான ஜெபமா பொய்யான ஜெபம்? தள்ளினது யாரு? அவரே பின்மாறி வந்து தேவ சமூகத்தை விட்டுட்டு வந்து அவங்க கண்டுபிடித்த போது என்ன கடலை தூக்கி போடுங்கன்னு சொன்னது அவரு தான். ஆனா இப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரை நீங்க தானே தள்ளி விட்டீங்க. எவ்வளவு பச்சை போய் ஜபத்துல போய் சொல்றாரு. எதனால்? தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுனதுனால. எதனால? பாருங்க, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உணராதபடி அயர்ந்த நித்திரைக்குள்ள போறதுனால. எதனால? ஜெபிக்கிற அனுபவம் இல்லாததுனால. பொய் சொல்லுகிற ஒரு அனுபவத்தில் மாற்றப்பட்டார். ஜீவனை வெறுத்தார். நீ கேட்கிற அருமையானவளை, நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவருக்காக உழைத்தவர்கள், ஓடினவர்கள். இன்றைக்கு அப்படி சமூகத்தை விட்டு விலகி ஜெபம் இல்லாம, ஆண்டவரை தேடாம, கர்த்தருக்கு உகந்த காரியங்கள் செய்யாம இருக்கிறீங்களா? உங்கள் நிமித்தமாய் ஒரு பெரிய கொந்தளிப்பு, ஒரு பெரிய அசைவு. ஆனபடினால் மனம் திரும்பிருங்க. 6வதாக, அந்த 4ஆம் அதிகாரத்திலே 2-3 நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அவர் விண்ணப்பம் பண்றாரு, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் எதை சொல்லலையா? நினிவேல போய் நீர் பிரசங்கம் பண்ண சொன்னீங்க. அவங்க மனம் திரும்பிட்டா நீங்க அந்த தண்டனையை கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்ன இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த தீர்க்கதரிசி தேவனா, கர்த்தர் தேவனா? அப்படி சுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டிய வாயாக ஒரு மனுஷனாக இவர் இருக்கணும் இல்லையா? ஆனா அவருக்கே ஆலோசனை சொல்லியிருக்கார். நிறைய பேர் அப்படிதான். தேவன் என்ன சொன்னாலும் அவருக்கே நம்ம ஆலோசனை கொடுக்கிறோம். அதனால்தான் மனம் மாறணும், மனம் திரும்பணும். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியணும். அந்த ஒரு வார்த்தை அவர் அங்க சொல்றார். நான் சொல்லலையா, தர்சீசுக்கு அதனால்தான் ஓடி போனேன், நீர் இரக்கமும் மன உருக்கமும்
நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை கொடுத்த அறிவு உண்டு. அந்த அறிவை ஒரு தவறான வழியில பயன்படுத்துறார். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ பிள்ளை, அவர் சொல்றதே சொல்லணும். அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் பிள்ளைய. அங்கே தேவனுடைய சித்தம் அங்க மகிமையா வெளிப்படுது. அவர் ஒப்பு கொடுத்ததுனால அவர் பிள்ளையும் கரத்தில் திருப்பி கொடுத்தாரு. அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இதான் ஒரு தேவ மனுஷன். இப்படி நீங்களும் நானும் பண்ணலனா மனம் திரும்புகிறோம். தேவன் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க, சொல்லுங்க. அவர் என்ன செய்ய சொல்றாரு அதை செய்யுங்க. அது இப்படி வந்துருமா அப்படி வந்துருமா, எப்படி வந்தாலும் சரிதான். அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அப்ப அவர் நடத்துவார். பிறகு அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். நான் அங்க வச்சே சொன்னேன், நான் அதனால்தான் விலை பின்மாற்றத்திற்கு ஒரு ஒரு பதில வச்சிருக்கிறார், ஒரு சாக்கு போக்கு. அந்த இதை சொல்லார், அதனால்தான் நான் போனேன். கர்த்தரதை ஒத்துக்க மாட்டார். அப்படின்னா தேவன் செய்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறவன் யார்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர் யார்? தேவ ஸ்வார்த்தைக்கு, தேவ சத்தத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் மட்டுமே. அப்படி ஒரு அனுபவம் நமக்கு இல்லைன்னா மனம் திரும்பிடணும். அவருக்காக நம்ம வாழணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றவன் நான் சாகனன்னு சொல்ல மாட்டான். சாவு எனக்கு ஆதாயம். நான் தேவ சமூகத்தை கண்டடைவேன். இந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். சரி, அது 4ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனத்தை நம்ம திருப்பி வாசிக்கும் போது தேவனுடைய தீர்மானத்தை முழுமையாய் அறியல. அவர் எதையும் செய்ய வல்லவர் என்பதை அறியாதபடினால அவருடைய வார்த்தை எதையும் செய்யும். அவருடைய வசனம் எப்படிப்பட்ட கிரியையும் வெளிப்படுத்தும் என்பதை அவர் அறியல. அதனால மனம் திரும்பணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்றோம், தேவனுடைய வசனத்தை நம்ம படிக்கிறோம். மகத்துவத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சாதான் தேவன் கிரியை செய்யும். இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து மனம் மாறணும், மனம் திரும்பணும். வசனத்தின் மகத்துவத்தை அறியாம நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் சுவிசேஷம் சொன்னாலும் அது பிரயோஜனப்படாது. அது நம்மையும் கவிழ்த்துரும், கேட்கிறவங்களையும் கவிழ்த்துரும். 7வது 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி அறியலான்னா அவன் கனிகளாலே. இவருக்கு என்ன கனி இருக்கு? எரிச்சல் இருக்கு. எல்லாத்தையும் இந்த உலகத்தில் உள்ள காரியத்தெல்லாம் அழித்து போட்ட மனுஷன் இப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசியா நிற்கிறாரு, அவருக்கு எரிச்சல் வருது. புரிந்து கொள்ளுங்க. பெரிய ஊழியக்காரங்களா நம்ம நிற்கிறோம், நமக்கு என்ன வருது? எரிச்சல் வருது, பொறாமை வருது, கோபம் வருது. மனம் திரும்பணும். பெரிய விசுவாசி, நான் தான் எங்க சபையில ரொம்ப முக்கியம், நல்லது. உனக்குள்ள எரிச்சல் இருக்கு, கோபம், பொறாமை, துர்க்குணம் அத்தனையும் இருக்கு. அதை வச்சுட்டு நான் பெரிய ஆள். மனம் திரும்பு. அத்தனையும் வச்சுட்டு நீ தீர்க்க தரிசனம் சொல்ற, மனம் திரும்பு. அத்தனையும் வச்சுட்டு பெரிய பாஸ்டர்,
மனம் திரும்பு. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். பெரிய தீர்க்கதரிசி, அவருக்குள்ள எரிச்சல் இருக்குது. 8வதாக 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், அவர் 2 நேரம் ஜாகணும் ஜாகணும் ஜாகணும்னு சொல்லி சொல்றார். இவ்வளவு தூரம் கடந்து வந்தாச்சு. யாருக்கவே சாக வேண்டிய மனுஷன் கடலுக்குள்ள தூக்கி போட்ட போதே அவர் மறிக்கணும். ஆண்டவர் மீனை கொண்டு காப்பாத்தினாரு. இப்ப திரும்பவும் சாகனாங்கிறார். குணப்படாத இருதயம், உணராத ஒரு இருதயம். ஊழிய பாதையில வாழ்க்கையில ஒரு முறை அனுபவப்பட்டு திரும்பிடணும். உலக பிரகாரமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி இங்க விட்டா அங்க, அங்க விட்டா அங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போய் நல்ல பிள்ளை மாதிரி காட்டி ஒன்ன மட்டும் புரிஞ்சு விடுங்க, கர்த்தர் இடத்துல அந்த மாய்மாலெல்லாம் சரிப்பட்டு வராது. சரியாதான் அவர் பார்ப்பாரு. நல்ல மனசாட்சி உள்ளவனா செயல்படு. பாருங்க, எரிச்சல் அடையாத துர்க்குணம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. சாகனம் சாகனம் சொல்லாத. அநேகர் ஜீவிக்கணும், நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லி ஆலோசனை சொல்ல வேண்டியவர்கள் நாம. 9வது காரியம் 4:11 பார்க்கும்போது, லட்சக்கணக்கான ஜனங்கள், அவங்க மேல ஒரு பாரம் இல்லைங்க, ஆத்மா பாரம் இல்லை. இல்லைன்னா ஒரு குட்டி பிரசங்கத்துல அவ்வளவு மனம் திரும்பிட்டான். எல்லாரும் வெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து ஓசம் போட்டு அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. எவ்வளவு சந்தோஷப்படணும். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு எரிச்சல் வருது. ஊழியம் செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றோம், பெரிய சபையை கட்டி வச்சிருக்கிறோம், ஆனா ஆத்தும பாரம் இல்லை. ஆத்தும பாரம் இல்லாம இருந்தா அது சரியான மனம் திரும்புதல் அல்ல. அவங்களோட 10 ஆத்மா நான் கூட சேர்க்கணும், அந்த ஒரு வைராக்கியம் தான். மறுபடியும் இந்த ஆத்மாக்களை குறித்த பாரம் இல்லை, இந்த தீர்க்கதரிசியே இல்லை. அவ்வளோரும் காப்பாற்றப்பட்ட போது இவர் எரிச்சல் அடைகிறார். எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல அவர் எரிச்சல் அடைகிறத பார்க்கிறோம். 10வதாக எவ்வளவு மனம் திரும்பணும் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு விசுவாசியோ, ஒரு ஊழியக்காரங்களோ நாங்க சொன்னதுதான் நடக்கணும். அப்ப கர்த்தர் சொன்னது நடக்க வேண்டாமா? கர்த்தர் பேசுற காரியம் வெளிப்பட வேண்டாமா? அப்படி ஒரு எண்ணம். தீர்க்க தரிசனம் சொன்னா அதே போல நடக்கணும். சிலருக்கு கண்டிப்பா உபதேசம் பண்ண அப்படியே நடந்துடணும். கர்த்தர் அதற்காக அந்த கிருபையின் காலத்துல உங்களை என்னையும் வைக்கல. அவங்க எப்படியாகிலும் மனம் திரும்பி குணப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் எழும்பும்படியாய் பிரகாசிக்கும்படியாய் கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்ப வேண்டியவர்கள் என்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும், எவ்வளவுதான் உடைய பிள்ளை என்று சொன்னாலும், எங்களிடத்தில் நாங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய சில பகுதிகள், அதை எங்களுக்கு எடுத்து காண்பியும். எதுல மனமாற்றம் அடையணுமோ அதுல மனமாற்றம் அடைய கிருபைதாரும். கர்த்தர் இப்படி செய்கிறபடியால் நன்றி. கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்துல இறங்குகிறபடியால் நன்றி. தனித்திருந்து இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில அநேக நேரத்தில் தேவ ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படியாம, உன் குடும்பத்தின் ஆலோசனை, உன் சொந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடுறதுனால நீ நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இல்லை. அநேகர் மத்தியில் சொல்லலாம், நான் பெருசாக தான் இருக்கிறேனே, ஆனா நீ தாழ்ந்து தாழ்ந்து போயிட்டு இருக்கிற. அது நிமித்தமா உன் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை,
தேவையில்லாத போராட்டம். இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்ன மன்னிங்க, நியமித்த ஸ்தானத்திலே நான் நிற்க உன்னுடைய சுத்தம் செய்ய நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லு. கர்த்தர் உன்னை நடத்துவார். அருமையான குடும்பம், ஆமென் ஆமென். பல காரியங்கள் உங்களுக்கு எதிராகவே இருக்கு, ஒண்ணு கூட அனுகூலமா இல்லை அப்படி சொல்றீங்க. கர்த்தருடைய மேலான ஆலோசனையை புறக்கணிச்சீங்க. ஒரு நாள்ல இந்த ஊழியக்காரனை விட எனக்கு நிறைய தெரியும், இந்த சபையை விட எனக்கு நிறைய சபையை தெரியும், அப்படிதான் ஓடுனீங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்க. 3 நன்மை உங்களை விட்டு பறிக்கப்பட்டது. அத்தனை நன்மைகளும் உன் வாழ்க்கையில பிரதிபலிக்க இந்த கொந்தளிப்பின் மத்தியிலே மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சில வாலிப பிள்ளைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். சிறு பிராயத்திலே ரசிக்கப்பட்டவங்க நீங்க. ஆனா இன்றைக்கு தேவனுக்கு புறமான காரியத்தை பேசுறீங்க, செய்றீங்க, வாழ்றீங்க. கர்த்தர் எச்சரிக்கிறார். எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாரும் இப்படிதான் பேசுறாங்க சொல்றீங்க. கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் வருது, மனம் திரும்பிடுங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக மாற்ற போறார். நன்றியப்பா, நாளிலும் கூட கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டபடியால் நன்றி. சகல துதிக்கான மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.